பல தடவை அக்னி பரீட்சை நிகழ்ந்தது. அவற்றிலெல்லாம் தவறாமல் தனது கடமையை செய்தவன் யமதருமன். ஆனால் ஸ்ரீராம அவதார முடிவில் யமனுக்கு ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டது. ராவண சம்ஹாரத்துக்கு பிறகு ஸ்ரீராமன் அயோத்தி திரும்பி முடிசூட்டி கொண்டான். இருந்தாலும் யாரோ ஒருவன் சொன்ன அபவாதத்துக்காக சீதையை காட்டுக்கு அனுப்ப நேர்ந்தது. வால்மீகி மகரிஷியின் ஆசிரமத்தில் ராமனின் புதல்வர்கள் லவகுசர்கள் தோன்றினர். ஸ்ரீராமன் அனுப்பிய அஸ்வமேத யாக குதிரையை லவகுசர்கள் தடுத்து, அதனால் ராமனே தன் புதல்வர்களை எதிர்த்து போரிடும் நிலைமை உருவாயிற்று. பின்னர் லவகுசர்கள் யார் என்று அறிந்து மனமகிழ்ந்தார் ஸ்ரீராமன். அவர்களுக்கு முறைப்படி பட்டம் சூட்டப்பட்டது. ஸ்ரீராமன் தனது அவதாரத்தின் கடமைகளை முடித்து மீண்டும் வைகுண்டம் செல்ல வேண்டிய தருணமும் வந்தது. இந்த பணி நிறைவேற யமனுடைய கடமை முக்கியமாக இருந்தது. மகாவிஷ்ணுவின் சக்தியை ஸ்ரீராமனின் ஸ்தூல சரீரத்திலிருந்து எடுத்து மீண்டும் வைகுண்டம் சேர்க்க வேண்டியது யமனின் கடமையானது. அப்போது யமதருமன் பிரம்மதேவனை வேண்டினான். பிரம்மன் தோன்றி இதற்கான வழிமுறையை அவனுக்கு எடுத்துரைத்தார். அதன்படி யமதருமன் அதிபலா மகரிஷியின் சீடன் போல் வடிவெடுத்து அயோத்திக்கு வந்தான். அங்கே ஸ்ரீராமனை சந்தித்தவன் தான் ராமனுடன் தனியாக சில தேவ ரகசியங்கள் பற்றி பேசவிருப்பதாக யாரும் தங்கள் அறைக்குள் வரக்கூடாது என்று நிபந்தனை விதித்தான். அவனது விருப்பப்படியே ஸ்ரீராமனும் தன் சகோதரனான லக்ஷ்மணனை அழைத்து அறைக்கு வெளியே காவலுக்கு நிறுத்தினார். தாங்கள் பேசி முடிக்கும் வரையிலும் யாராக இருந்தாலும் உள்ளே விடக்கூடாது என உத்தரவிட்டார். யமனும் ஸ்ரீராமனும் அறைக்குள் பேசிக் கொண்டிருந்த போது துர்வாச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். ஸ்ரீராமனை பார்க்க வேண்டும் என வலியுறுத்தினார். லக்ஷ்மணன் அனுமதிக்கவில்லை. ஆனால் துர்வாசர் அவனை அலட்சியம் செய்யாமல் கோபத்தில் ராமன் இருந்த அறைக்குள் சென்று விட்டார். இதனால் தன் கடமையை சரியாக செய்ய முடியவில்லையே என்று கலங்கினான் லக்ஷ்மணன். சரையூ நதிக்கரைக்கு ஓடோடி சென்று ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று ஜபித்தபடியே ஆற்றுக்குள் இறங்கி பிராணத்தியாகம் செய்தான். தகவல் அறிந்த ஸ்ரீராமன் யார் தடுத்தும் கேளாமல் லக்ஷ்மணனை தேடி சரையூ நதியில் குதித்து அதன் வெள்ளத்தில் மூழ்கினார். ராமாவதாரம் முடிந்தது. யமதருமன் தனது கடமையை முடித்துக்கொண்டு ராம லக்ஷ்மணர்களின் ஆத்மாக்கள் வைகுண்டத்தை அடைய வழி செய்தான். நஜுகேதஸ் என்பவன் யமதருமராஜனை சந்தித்து அவனோடு பேசி தனது சந்தேகங்களை தீர்த்து கொண்டதாக உபநிடதம் கூறுகிறது. அதுபோலவே ஸ்ரீராமனும் யமனுடன் உரையாடி பிறப்பு, இறப்பு, ஆத்ம விடுதலை பற்றிய பல தத்துவங்களை தெரிந்து கொண்டார். அடுத்ததாக விஷ்ணுவின் கிருஷ்ண அவதாரத்தில் வேதங்கள், உபநிடதங்கள், சாஸ்திரங்கள் ஆகிய அனைத்து தத்துவங்களையும் அனைவருக்கும் கண்ணன் உபதேசமாக வழங்குவதற்கு ராமாவதாரத்தில் யமதர்மராஜனோடு உரையாடிய சம்பவமும் உதவியிருக்கலாம். அவதார புருஷர்களுக்கே உபதேசம் செய்யும் அளவுக்கு ஞானம் பெற்றவன் யமதருமன். இதற்கான வரலாறும் ஒன்றுண்டு. 16 வயது நிரம்பிய மார்க்கண்டேயனின் உயிரை கவர யமதருமன் சென்றபோது மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை கட்டிக்கொள்கிறான். மார்க்கண்டேயன் மீது யமன் வீசிய பாசக்கயிறு சிவபெருமான் மீதும் விழுந்தது. சிவன் கோபத்துடன் யமனை தண்டித்து தடுத்ததுடன் மார்க்கண்டேயனுக்கு என்றும் 16 வயது என்று அருள் புரிந்தார். அந்த தருணத்தில் சிவபெருமான் கோபத்தில் காலனை காலால் உதைத்தார் என்ற வரலாறு